சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னா உங்கள் பேர் வந்து அப்படியே ஜொலிக்குது, பேசப்படுறீங்க அதிகமாக. ஆமாம் இல்லையா? ஆமாம். உங்களுடைய ஃபேமிலி விஷயத்துக்கு வருவோம். உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். இப்போ உங்கள் பேரன் பேத்திகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன படிச்சிட்ருக்காங்க? என் பையன் வந்து ஆடிட்டர். புள்ள ஒன்று பொண்ணு ஒன்றா? 2 பொண்ணு ஒரு பையன். மூத்தது பொண்ணு, அவள் இன்ஜினியர். 3வது பொண்ணு, அவளும் இன்ஜினியர். 2வது பையன், அவன் ஆடிட்டர். இதில் என்னென்னா, என்னுடைய மகனும் சரி மகளும் சரி காதல் திருமணம் தான். எல்லாம் வசதியாக இருக்காங்க. நானும் அவங்கள டிபெண்ட் பண்ணல, அவங்களும் என்ன டிபெண்ட் பண்ணல. அவங்கவுங்க வாழ்க்கையை நல்லா சந்தோஷமாக பங்களாவோட காரோட நடத்திக்கிட்டு இருக்காங்க. கடைசி பொண்ணு என் கூட இருக்கா. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை, ஏதோ ஒரு லட்சியம்னு சொல்லிட்டு இருக்கா. சரி பார்ப்போம். என்ன லட்சியம்? ஒன்றா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். இல்லை, இவர் இன்னாரத்தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. காதலிக்கிறேங்கிறது அப்படி சொல்கிறாங்களா? அப்படியும் தெரியலையே, ஒன் சைடாக தான் இருக்குது. ஓ, உங்கள் டாட்டர் லவ் பண்ணுறாங்க, ஆப்போசிட்டில் லவ் இல்லை. பார்த்ததே இல்லையே. பார்க்காத காதலா? சார் உங்ககிட்டயே நிறைய விஷயம் சொல்லுங்க சார். இது என்ன ட்விஸ்ட்டு? பார்த்துருக்காங்க, பழகலை, பேச. இவங்க பார்த்தாங்க, அங்கே பார்க்கல. அவருக்கு யாருன்னே தெரியாது, என் பொண்ணை யாருன்னே தெரியாது. மானசீக காதல் அது இவங்க அப்படிதான் இருக்கும் போல. நான் இப்போ உங்ககிட்டயே நான் வார்த்தையை தேடுறேன், நீங்கள் சொல்லலாமே. இல்லை, அவள் பிரில்லியன் கேர்ள். சரி, கொஞ்ச நாள் போட்டு அப்புறம் பார்ப்போம். வயசுக்கு வந்த இன்ஜினியர், நான் குறையா படிச்சிருக்கேன். நான் போய் எப்படி அவளுக்கு அறிவுரை சொல்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, லவ் பண்ணுறேன் சொல்லு அப்படின்னு சொல்கிறேன், சொல்ல மாட்டேங்கிறேன். அதை பற்றிலாம் திங்க் பண்ணிட்டு இருந்தேன்னா நாம் வாழ முடியாது. நீங்கள் நல்லா வாழ்ந்துட்டு தானே இருக்கீங்க. நான் அதான் சொல்கிறேன், இதை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்? நான் என்ன வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்குறேன். நான் ஒன்றும் ஹாஸ்டலில் இருந்துட்டுமா? அப்படி கேட்கும்போது நான் என்ன பதில் முடியும்? 2வது செல்ல பிள்ளை, எனக்கு லேசாக தலைவலின்னா கூட தாங்க மாட்டேன். நீங்கள் பல பேரை பற்றி கிசு கிசு சொல்லியிருக்கீங்க, உங்களை பற்றி ஒரு கிசு கிசு நீங்களே சொல்லுங்கள். அதாவது இன்றைக்கி எனக்கு 73 வயசு ஆச்சு. இன்றைக்கி கூட என் ஒய்ஃபை நான் நம்புறது இல்லை. இது உலக மகா கிசு கிசு. அதான் ஒரே வரையில் சொல்லிட்டேன். ஓ, இப்போ நீங்கள் நம்பிக்கை நட்சத்திரமே கிடையாது? கிடையாது. என் மனைவியை பொறுத்த வரைக்கும் என் மகள்கள்லாம் நம்புவாங்க, மகன் நம்புவான், ஒய்ஃப் நம்ப மாட்டேன். சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசுகிறீங்க. பப்ளிக் பார்க்குறப்ப முகம் சுளிப்பாங்க, நீங்கள் என்றைக்குமே நினச்சது இல்லையா? என்னுடைய சப்ஸ்கிரைபர் பெரும்பாலும் பெண்கள் தான். ஆண்களை விட பெண்களுக்கு தான் எல்லா விஷயத்துலையும் ஆசை அதிகம். அந்த மாதிரி செய்திகளை தெரிந்து கொள்வதும் ஆசை பெண்களுக்கு அதிகம். சரி, உங்களுக்கு பெண் ரசிகர்கள் அதிகம் சொல்கிறீங்க, கரெக்டா? இங்கே 2 பெண் ரசிகர்கள் வந்திருக்காங்க, பெண்கள். உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ஷோவில். அவங்கள அழைக்கிறேன், வாங்க. கீதா லக்ஷ்மி, கீதா தேவராஜன். காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். ஏன்னா எவ்வளோ வந்து சமுதாயத்தில் நல்ல விஷயங்கள் இருக்குது. அந்த நல்ல கருத்துக்களை வந்து நீங்கள் மக்களுக்கு வந்து சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு நடிகர், உங்கள் கூட நடிக்கிற நடிகைகளும் சக நடிகைகள் ஒரு குடும்பமாக பார்க்கணும். உங்கள் வீட்டு பெண்கள் எப்படி பார்க்கணுமோ அந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். சரி, உங்கள் வீட்டு பெண்களை யாராவது அவதூறாக பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோவம் வருமா இல்லையா? ஏன் அவங்களே வந்து குடும்ப பெண்கள் தான், அவங்க தொழில் நிமித்தமாக வெளியில் வராங்க, அவ்வளோ போராட்டங்கள் மத்தியில் நடிக்கிறாங்க. ஏன்னா அவரது நான் தொடர்ந்து பார்த்துட்டு வரேன், நிறைய விமர்சனங்களை வந்து முன் வைக்கிறார். ஒரு கேள்வி கேளு. ஏன்னா நான் வந்து நானும் ஒரு பெண், அவங்கள வந்து என்னுடைய நடிகைகளை வந்து இதோ மேடத்தையும் என்னுடைய ஒரு அக்காவா அம்மாவா அப்படிதான் நான் பார்க்குறேன். நானே அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் எப்படி பார்க்கணும்? அவங்களையே வந்து சக மனுஷியாக பார்க்காத, ஒரு குடும்ப பெண்ணாக பார்க்காத, ஏன் இவ்வளோ அவதூறாக வந்து பேசுகிறீங்க? ஏன்னா இந்த விஷயம் தான் உங்களுக்கு வந்து பேசுறதுக்குன்னு தோணுதுங்களா?